பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓரென மறுப்பிலே பயின்ற பாவையே, தேனினும் இனியவளே, கட்டி கரும்பே, கருப்பட்டி இனிப்பே, விண்ணை அளந்த என் அன்னை தமிழே, முதலில் உம்மை வணங்கி தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆணி வேர்களே, ஆசிரிய பெருமக்களே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை வேறையும் வணங்கி முடித்து பேசப் போகிறேன் என் தலைப்பை பிடித்து. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். மாட்டை அடித்து வசக்கி தொழுவத்தில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார். அதை வெட்டி விட்டோம் என்றே கும்மியடி என்கிறார் மகாகவி பாரதியார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்பது போன்ற முட்டுக்கட்டை